வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி புயல் நிவாரணத்துக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. 5 கிலோ அரிசியும் ஒரு பெட்ஷீட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இனிமேல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு விலாக்லேயும் ஒரு ஃபுல் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு சாட் ரெசிபி காத்திருக்கு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மத்தியானம் லஞ்சுக்கு மண் சட்டியில் செஞ்ச கருவாட்டு குழம்பு வாசமாக இருந்தது. இந்த மழை கிளைமேட்க்கும் அதுக்கும் சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றப்ப அந்த மண் சட்டியோட வாசனையோட. அம்மா இன்றைக்கி ஒரு சாட் ரெசிபி செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன ரெசிபின்னு சொல்ல. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா பச்சை பட்டாணி நேற்றே ஊற போட்டு வச்சுருந்துருக்காங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணி ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். அது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு சைடு ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாம் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இது பண்ணி ஆற வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எப்படி கொலையாக வெந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் பட்டாணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. வரமிளகா வறுத்து வச்சதா ஆறிடுச்சு. அது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு பீஸ் வெல்லம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போடும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. ஃப்ளேம் ரொம்ப அவசியம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூட நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த கலர் பாருங்கள், அப்படியே செமையாக தகன்னு மின்னுது. உப்பு மட்டும் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டில் பாயில் ஆகட்டும். ஒரு சைடு நம்ம ஏற்கனவே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு போடுற மாதிரி ஓரளவுக்கு மீடியமான சைஸில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன ரெசிபி பண்ணுறேனே சொல்லாமல் விட்டுட்டேன். நம்ம பாப்டி சாட் செய்கிறோம் நார்த் இண்டியன் ஸ்டைலில். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபோக் வச்சு சின்ன சின்ன இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கிண்ணம் இல்லைனா ஏதாவது பாட்டில் மூடி இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இது நம்ம ஓனாக பாப்டீஸ் ரெடி பண்ணுறோம். பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கதை எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கதை ஒரு செட்டாக போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்தல் ஓமத்தூள் அந்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இதை கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு சைடில் பாப்டீஸும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி, பாப்டியும் ரெடி. மின் சட்னியும் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம். ஒரு 100 ml தயிர் மட்டும் மிக்சியில் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். கட்டா மீட்டா சட்னி ஏற்கனவே போன விலாகில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள்.
தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த சாட் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்டீஸ் வந்து ஒரு 3 to 4 நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க. அது மேலே ஒரு லேயர் பட்டாணி மசாலா, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொரியாண்டர், டொமேட்டோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஒரு 2 பாப்டி நொறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ் 2 லேயர் அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட்டா மீட்டா சட்னி சேர்க்குறோம். இந்த கட்டா மீட்டா சட்னி போன vlogல இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிர், மின்ட் சட்னி, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டாணி பீஸ் கிரேவி எல்லாம் சேர்த்து மேலே பாப்டீஸும் நொறுக்கி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பாப்டி சாட் ரெடி. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.